Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நேற்று வந்துட்டு ஜிப்மர் காரைக்கால், அதாவது ஜிப்மருக்கு வந்து லாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண எக்ஸாம் இதுதான். அதோட ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம், ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ அதோட ஆன்சர்ஸும் வந்துட்டு ஒரு கொஷின் அசைன்மெண்ட் கொடுத்தேன், எல்லோரும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இன்றைக்கி செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு வி ஹாவ் ஓப்பன்ட் இன்ஸ்டியூட் இன் பாண்டிச்சேரி. ஓகே, ஸோ அதோட ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ஃப்ரம் 28 ஓகே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டுமாரோ இஸ் த லாஸ்ட் டே டு ரிஜிஸ்டர். ஓகே, யாராவதுக்கு விருப்பம் இருந்தால் நாளைக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து August 4th ஸ்டார்ட் ஆகுது. ஒன்லி ரெக்கார்டட் வீடியோஸ். ஓகே, அது உங்களுக்கான டீட்டெயில்ஸும் வந்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்கிறோம். தென் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கோம், நீங்கள் மெயில்லையும் காண்டாக்ட் பண்ணலாம். டெலிகிராம் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதில் வந்து டெய்லி ஒரு எம்சிக்யூஸ் போட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன வீடியோக்கு போகலாம் நம்ம. First MCQ, when analyzing serum laboratory report for a client diagnosed with lung cancer that has metastasized to pelvic bone, which finding should be anticipated? Option A, decreased hemoglobin. Option B, elevated creatinine. Option C, elevated creatinine kinase. Option D, elevated calcium. Okay, ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பேஷண்ட் லங் கேன்சர் வித் மெட்டாஸ்டசிஸில் இருக்காங்க, என்ன பிளட் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? ஓகே, டிக்ரீஸ்ட் ஹீமோக்ளோபின், மற்ற எல்லாமே எலிவேட்டட் கிரியாட்டினின், எலிவேட்டட் கிரியாட்டின் கைனஸ், எலிவேட்டட் கால்சியம். ஆன்சர் இஸ் எலிவேட்டட் கால்சியம். ஓகே, ஸோ என்ன ஆகுது? போன் மெட்டாஸ்டசிஸ். ஓகே, கீவேர்டு என்ன இதுலன்னா பெல்விக் போன் மெட்டாஸ்டசிஸ் தான். ஓகே, ஸோ போன் மெட்டாஸ்டசிஸ் ஆகிருக்கு. ஸோ போன் மெட்டாஸ்டசிஸ் ஆனால் என்ன ஆகும்? ஸோ அல்டிமேட்லி இந்த ஸ்டார்டட் ஓகே கால்சியம் வந்துட்டு சர்க்குலேஷனுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கால்சியம் லெவல் அதிகமாக இருக்குது. தென் செகண்ட் MCQ, which priority nursing diagnosis should a nurse document in plan of care for a client following a C5C6 anterior cervical discectomy? ஓகே, ஸோ பேஷண்ட் வந்துட்டு C5C6 டிசெக்டமி பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு என்ன ஃபஸ்ட்டு நர்சிங் டயக்னோசிஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பொட்டென்ஷியல் ineffective breathing pattern. Option B, potential impaired tissue perfusion. Option C, risk for infection. Option D, impaired skin integrity. Answer is ineffective breathing pattern. Okay, so next MCQ, a client after total hip replacement calls a clinic reporting acute constant pain in left groin and hip area and feeling like the left leg is shorter than the right. It indicates. Okay, option A, wound infection. Option B, deep vein thrombosis. Option C, dislocation of prosthesis. ஸோ பேஷண்ட் வந்துட்டு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு லெஃப்ட் லெக் வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, பெயின் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் மீன்ஸ் த ப்ராஸ்தசிஸ், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இந்த ப்ராஸ்தசிஸ் வைப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்துட்டு டிஸ்லொகேஷன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுதான் வந்துட்டு மீன்ஸ் இஃப் த ப்ராசஸஸ் கெட் டிஸ்லொகேஷன், பேஷண்ட்க்கு வந்து இந்தந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் MCQ, which assessment should a nurse perform to obtain the most accurate determination of fluid balance for a child with hydronephrosis? Option A, measuring the client's intake and output. Option B, weighing the client. Option C, assessing the presence of edema. Option D, evaluation of serum electrolyte results. Hydronephrosis na enna? Some obstruction in the urinary pathway. ஓகே, அது எதனால் வேணால் இருக்கலாம். ஓகே, டியூமராக இருக்கலாம், இல்லை சம் இப்போ சைல்டுனா இன்பார்ன் எரர் ஏதாவது இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி சைல்டுக்கு வந்து ஹைட்ரோனெஃப்ரோசிஸ் இருக்குது. எப்படி நீங்கள் வந்துட்டு அசஸ் பண்ணுவீங்க, பேஷண்ட்டோட இன்டேக் அவுட்புட் எப்படி அசஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷனில் வந்து இன்டேக் அவுட்புட் சார்ட் இருக்குது, வெயிட் இருக்குது,
எடிமா பார்ப்பீங்களா இல்லை எலக்ட்ரோலைட் லெவல்ஸ் பார்ப்பீங்களான்னு கேட்குறேன். ஆன்சர் இஸ் வெயிங் த கிளைண்ட். யூஸ்வலாக இப்போ நார்மலாக ஃப்ளூயிட் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா ஆன்சர் வந்துட்டு இன்டேக் அவுட்புட் தான். பட் ஹைட்ரோனெஃப்ரோசிஸில் ஆல்ரெடி அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு வெயிட் இஸ் த பெஸ்ட் இண்டிகேட்டர் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் பேலன்ஸ் ஃபார் சிகேடி பேஷண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, சிகேடி பேஷண்ட்டுக்கும் வெயிட்டு தான் பார்ப்பாங்க. தென் ஹைட்ரோனெஃப்ரோசிஸ்க்கும் வெயிட் தான் பார்ப்பாங்க. Okay, next MCQ. Following an industrial accident in which a client sustained severe cranial cerebral trauma, the client develops the complication of diabetes insipidus. The complication occurs when observing which symptom? Okay, diabetes insipidus வந்துருச்சு பேஷண்ட்க்கு. ஸோ என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்குறேன். இதுதான் கொஸ்டின். ஓகே, ஆப்ஷன் ஏ ஹைப்பர்கிளைசீமியா, ஆப்ஷன் பி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் யூரினரி அவுட்புட், ஆப்ஷன் சி elevated urine specific gravity, and option D decrease in level of consciousness. Diabetic insipidus na idella direct answers. Okay, large amount of urine output. Okay, next MCQ. A client is admitted to a hospital with the diagnosis of acute pyelonephritis. Pyelonephritis na enna? UTI edavadhu irukkalam. Okay, which symptom occurs most frequently and should be monitored by the nurse? Option A low grade fever, option B bradycardia, option C flank pain on the affected side, option D rebound tenderness in left lower quadrant. Okay, so the answer is flank pain of the affected side. Fever இருக்கும். ஓகே, பட் லோ கிரேட் ஃபீவர் இருக்க தான் செய்யும் பைலோனெஃப்ரைட்டிஸில். ஆனால் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன இருக்கும்னா flank pain on the affected side தான் இருக்கும். ஓகே, so next MCQ. A 39-year-old client present in active labor. A client is breathing rapidly and having difficulty coping with the contraction. Based on this assessment, what would a nurse predict should occur if interventions are not initiated? Okay, so laborல ஒரு அம்மா இருக்காங்க, 39 years old client. ஓகே, ஸோ அவங்க வந்துட்டு breathing heavily. ஓகே, ஸோ கண்ட்ராக்ஷனால் கோப்பப் பண்ண முடியல. ஸோ இதை வந்து லேபர் ப்ராசஸை டெர்மினேட் பண்ணலன்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ், ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ், மெட்டபாலிக் அல்கலோசிஸ், மெட்டபாலிக் அசிடோசிஸ். ஆன்சர் இஸ் ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ். ஓகே, இந்த டீப்பு ரேப்பிட் ப்ரீத்திங், டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், அந்த மாதிரி ஹைப்பர் வென்டிலேஷன், டாக்கிபீனியா, இது ரெண்டுமே வந்தாலே அல்கலோசிஸ் தான். ஓகே, then at what age should a nurse expect a child to begin to use simple words to communicate needs? 10 to 12 months, 1 to 2 years, 6 to 9 months, 2 to 3 years. ஓகே, ஸோ நார்மலாக தேவையான பொருட்களை குழந்தைங்க எப்போ சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் 10 to 12 months. Which result should a nurse expect if a 4-year-old child visual acuity test is normal for the child developmental age? ஓகே, விஷுவல் அக்யூட்டி டெஸ்ட்னா என்ன? ஸ்னெனல் சார்ட். ஓகே, யூஸ்வலாக அந்த இ போட்டிருக்கோம்ல, குழந்தைங்கள வந்துட்டு அந்த இ எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கு, ரைட் சைடா லெஃப்ட் சைடா மேலேயா கீழேயான்னு கேட்பாங்க. ஓகே, அதுதான் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற ஸ்னெனல் சார்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 4-year-old சைல்டுக்கு என்ன மெஷர்மெண்ட்? ஓகே, விஷுவல் அக்யூட்டி இப்படி தான் போட்டிருப்பாங்க. 10/10, 20/20, 20/40, ஓகே, 30/40, 20/200. ஓகே, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எந்த வேல்யூ வந்துட்டு நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். த ஆன்சர் இஸ் 20/20. யூஸ்வலாக வந்துட்டு ஸ்கூல் ஏஜஸ், ஓகே, ஸ்கூல் ஏஜஸ்க்கு வந்து 20/20 இருக்கும். இந்த ஸ்டேஜ் டாட்லர்ஸ், ப்ரீ ஸ்கூலர்ஸ்க்கு வந்து 20/30 இஸ் ஆல்சோ நார்மல். ஆனால் ஆப்ஷனில் வந்து 20/30 இல்லை, அதனால் வந்து 20/20 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ 20/20னா என்ன? ஃபஸ்ட், ஓகே, 20 மீன்ஸ் 20 feet. ஓகே, அதாவது 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் நின்று குழந்தைய வந்துட்டு மீன்ஸ் அடல்ட்டுக்கு இப்படி தான் எழுதுவாங்க. 20/200 மீன்ஸ் பிளைண்ட்னஸ். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்?
20 ஃபீட்டில் நின்று உங்களுக்கு 20 ஃபீட்டில் நார்மலாக இருக்க உங்களுக்கு தெரிகிறது உங்களுக்கும் தெரிஞ்சால் அது நார்மல். அதான் 20/20. ஓகே, இதே 20/30னா என்ன அர்த்தம்? 20 ஃபீட்டில் நின்று 30 ஃபீட்டில் நின்று நார்மலாக தெரிகிறவங்களுக்கு தெரிஞ்சால் அதுதான் 20/30ங்கிறது. ஓகே, இதான் ஸ்னெல் சார்ட். ஓகே, ஸ்னெல் சார்ட்டில் வந்துட்டு இப்படி தான் வந்து வேல்யூஸ்லாம் போடுவாங்க. ஓகே, 20/30, 20/40 அப்படின்னா என்ன அர்த்தம்? 20/40னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து 20 ஃபீட்டில் நிற்கிறீங்க, ஆனால் நார்மல் ஹியூமன் பீயிங் 40 ஃபீட்டில் தெரிகிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதான் 20/40ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எம்சிக்யூ போயிடலாம். இதெல்லாம் டீட்டெயில்டு கிளாஸஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எம்சிக்யூ. A client with stroke stares at nurse but does not attempt to verbally respond to the nurse questions. The client follows instruction without any problem. The client is displaying. ஓகே, ஸோ ஒரு பேஷண்ட் வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு நர்ஸ் எது சொன்னாலும் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டுறாங்க. ஆனால் உட்காரு, நில்லு, அந்த மாதிரி எது சொன்னாலும் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? ரிசப்டிவ் எஃபேசியா, குளோபல் எஃபேசியா, எக்ஸ்பிரசிவ் எஃபேசியா. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் எக்ஸ்பிரசிவ் எஃபேசியா. ஓகே, எக்ஸ்பிரசிவ் எஃபேசியானா என்ன? சொல்கிறது கேட்பாங்க, ஆனால் திருப்பி பதில் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அதான் எக்ஸ்பிரசிவ் எஃபேசியா. ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வாட் இஸ் ரிசப்டிவ் எஃபேசியானா என்னென்னு அர்த்தம், தென் குளோபல் எஃபேசியானா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் ரிசப்டிவ் எஃபேசியானா என்ன, குளோபல் எஃபேசியானா என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ கைஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.